மறக்க முடியாத வானொலி. வெல்கம் டு பைந்தமிழ் பாவை. இன்றைய தலைப்பு என்ன தெரியுமா? மறக்க முடியாத வானொலி. சிறுவயதின் ஞாபகங்களில் மறக்க முடியாத இடத்தை பிடித்திருப்பது இலங்கை வானொலி என்றால் மிகையாகாது. தொலைக்காட்சி பெட்டி வராத அந்த காலங்களில் பொழுதை இன்பமயமாக பயன்பட்டது வானொலியே. ஆசியாவின் முதல் வானொலி நிலையமான இலங்கை வானொலி எல்லோர் மனதையும் கவர்ந்தெழுத்து தன்வசமாக்கி கொண்டது உண்மையே. காலையில் 7 மணிக்கு ஒலிபரப்பாகும் பிறந்த நாள் வாழ்த்து நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் பாடல் பிரபலமானதே இலங்கை வானொலியின் மூலம்தானோ என நான் நினைத்ததுண்டு. பொங்கும் பூம்புணல், மந்தமாருதம் பெயர்களே எவ்வளவு அழகு பார்த்தீர்களா? நிகழ்ச்சியின் அருமை என்றால் நிகழ்ச்சி தொகுப்பாளரின் கணீர் குரலும் உச்சரிப்பும் அருமையோ அருமை. ராஜேஸ்வரி சண்முகம், மயில்வாகனம், KS ராஜா, அப்துல் ஹமீது என எத்தனை ஜாம்பவான்கள் கோலோச்சினார்கள். நிகழ்ச்சி முடிவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது KS ராஜா என அவர் சொல்லும் அழகிலே சொக்கி போவார்கள் ரசிகர்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது KS ராஜா என அவர் சொல்லும் அழகிலே சொக்கி போவார்கள் ரசிகர்கள். தமிழ்நாட்டில் தனது கண்ணீர் குரலால் செய்தி வாசிப்பதில் கொடிகட்டி பறந்தவர் சரோஜ் நாராயணசாமி. இன்று வரை நமது நினைவில் அவர்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதே அவர்களின் திறமைக்கு கிடைத்த வெகுமதி அல்லவா? வானொலியின் முன்னால் பழியாய் கிடந்து உலகையே மறந்து பழைய பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்த அந்த பொன்னான நாட்களை மறக்க முடியுமா? வானொலியின் முன்னால் பழியாய் கிடந்து உலகையே மறந்து பழைய பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்த அந்த பொன்னான நாட்களை மறக்க முடியுமா? உங்கள் அனுபவங்களையும் நீங்கள் பகிரலாமே. கவிஞர் தமிழ் மகள் லலிதா. நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம்.